இந்த நூலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு கல்லூரிக்கு போய் நூல் அரங்கம் என்று தொடங்கணும். இதை தான் நான் எங்க பார்த்தேன்னா லண்டன்ல பார்த்தேன். 3 மாத காலம் லண்டனில் இருந்தபோது சில பள்ளிகளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்படி ஒரு ஸ்கூல் கூட போற, ஒரு ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் அது உள்ள போறோம். நோ சப்ஜெக்ட், நோ சிலபஸ், நத்திங், எதுவும் கிடையாது. 3 மணிக்கு மேல நீங்க நம்பினால் நம்புங்க, நான் சொல்றத, நான் அழுத மாதிரி நீங்க அழுவீங்க வீட்டுக்கு போகும்போது. நம்ம இந்த மொழிக்காக என்ன செஞ்சோம், இந்த தமிழ் வரலாறுக்கு நம்ம என்ன செஞ்சோம், the greatest language in the earth, இந்த தமிழ் லாங்குவேஜ், இதுக்காக நம்ம என்ன பண்ணோம். கிட்டத்தட்ட 2வது நூற்றாண்டிலிருந்து 21ஆம் நூற்றாண்டு வரை, ஏர்வாடியார் வரை படைப்பாளர்கள் மாயவில்லை, ஓயவில்லை, படைப்பாளர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு படைப்புகளை கொண்ட இந்த மொழிக்கு நம்ம என்ன தொண்டு செஞ்சோன்னு நம்ம அழுவோம். ஒண்ணுமே செய்யலையே என்ற எண்ணம் நமக்கு வரும். கவிஞர் சாந்திலாம் உருகி உருகி கவிதை பாடுவாங்க. இங்க வந்திருக்காங்க பாருங்க பெண்மணி, அவங்க வந்தபோது வந்து முன்னால உட்காருங்க. என்ன நான் ஏன் தெரியுமா, மறைந்து கிடக்கக்கூடிய பெண்களை முன்னுக்கு கொண்டு வந்த எழுத்துக்கு சொந்தக்காரி சாந்தி. அங்க 13 நாடகம் எழுதின ஷேக்ஸ்பியருக்கு 1,80,000 சங்கம் இருக்கு. 13 நாடகம் எழுதின ஷேக்ஸ்பியருக்கு 1,80,000 சங்கம் இருக்குது. மாலை 4 மணி ஆனதும் அவன் ஆபீஸை விட்டு ஓடுறான் வீட்டுக்கு. மெட்ரோ ட்ரெயின்ல ஓடுறான் எல்லாம். அந்த ஊர் மெட்ரோ ட்ரெயின் நீங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது. லண்டன் மெட்ரோ ட்ரெயின் ஒரு 4 நிமிஷத்துக்கு 2000 பேர் ட்ரெயின்ல போறான். இவெல்லாம் எங்க இருந்து வந்து எங்க போறானுன்னே தெரியாது நம்மளுக்கு. அப்படி அவனும் நிக்கவே மாட்டான் எந்த ஸ்டேஷன்லயும். சர 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 சரம் ஓடுவாங்க எல்லாரும். யாரும் நடக்கவே மாட்டாங்க, அந்த ஊர்ல நடக்கவே தெரியாது. எல்லாம் ஓடுவாங்க. எல்லாம் விளையாண்டு இருப்பான். போட்டிருக்க ட்ரெஸ் கருப்பு ட்ரெஸ், கருப்பு சூட்டு, கருப்பு பேண்ட். நான் கேட்டேன், அவன் மனைவி எப்படி ஐடென்டிஃபை பண்றான்னு கேட்டேன். எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களே, எப்படி அவன் கொண்டாடிய கரெக்டா கண்டுபிடிக்கிறான்? ஒரே மாதிரி இருக்க எல்லா பொண்ணும். எப்படி வாழறாங்க இந்த மக்கள்? அவர்கள் மெய் வெண்மை, உடை கருமை, ஆனா உள்ளம் மென்மை. காரணம் என்ன தெரியுமா? 13 நாடகம் எழுதின ஷேக்ஸ்பியருக்கு 1,80,000 சங்கம் வச்சிருக்கான். 4 மணி ஆனது வீதியில நடக்குது. 1 கிலோமீட்டர் நடந்தீங்கன்னா மேக்பெத் நடக்குது, நாடகம் நடக்குது. அமுதா பாலகிருஷ்ண மாதிரி கல்வியாளராக இருப்பாரு. விழுந்து அந்த மேடைக்கு வருவாரு. அந்த பேண்ட் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அந்த நாடகத்துல வர உடையெல்லாம் போட்டுக்குவாரு. உடனே அந்த மீட்டிங் நடக்கும், டிராமா நடக்குது. எல்லாம் உட்கார்ந்து பாக்குறாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் போனா ஆசி லைக்கிட் நடக்குது. இன்னொரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஜூலியஸ் சீசர் நடக்குது. ஒரு ஸ்ட்ரீட்லயே 4 நாடகம் நடக்குது. 4 நாடகத்தை எழுதின ஒற்றை தலைவன், ஒற்றை படைப்பாளன் ஷேக்ஸ்பியர். கிட்டத்தட்ட ஒரு நாடகத்திலையும் கிட்டத்தட்ட 25-30 கேரக்டர்ஸ் நடிக்கிறாங்க. அத்தனை பேர் அலுவலக பணி செய்யறான். முடிஞ்சு ஓடி வரான். வீதிக்கு வந்ததும் ஜூலியஸ் சீசர் மாறுறான். 13 நாடகம் எழுதின தலைவனுக்கு இப்படி அவன் படைப்புகளை போற்றுகிற தேசம் அந்த லண்டன் மாநகரை பார்த்தபோது, ஐயோ வள்ளுவனே, நீ எங்கு சென்றாய்? கம்பன் என்று ஒரு மானுடன் வாழ்ந்ததும் என்று சொன்னானே பாரதி. அடே கம்பா, நீ எங்கு சென்றாய்? கம்ப சித்திரம் கொடுத்தாயே இந்த உலகத்திற்கு. 10,813 பாடலையும் ஒற்றை பாவி எழுதினாயே. விருந்தப்பா என்ற ஒரே பாவி எழுதினாயே கம்பா. உன்னை போல் இலக்கிய ஞானம் இந்த உலகத்தில் எவனுக்கு இருக்கும்? ஆனா 13 நாடகம் எழுதுறவனுக்கு ஒரு வீதியில 4 மேடை நடக்குது. ஆனால் வாழ்க்கையே நாடகம் அல்ல, நாடகம்தான் வாழ்க்கை என்று வாழ்ந்த பம்மல் சம்பந்தம் முதலியார் நாடகத்தை எவனா பார்த்திருக்கான? எவ்வளவு பெரிய வரலாறு தமிழுக்கு உண்டு பார்த்திருக்காங்களா? எவ்வளவு பெரிய வரலாறு தமிழுக்கு உண்டு. அவ்வளவு பெரிய வரலாறு இந்த மொழி யாராலும் பூஜிக்கப்படவில்லையே, போற்றப்படவில்லையே. அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தெரியலையே. வகுப்பறையில் கூட தமிழ் வகுப்புன்னு சொல்றது இல்லையே, தமிழ் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்க நிலைமை. ஆக குறுஞ்செய்தியில் கூட குட் மார்னிங் ஜிஎம் நடிக்கிறான், வெல்கம் டபிள்யூசி நடிக்கிறான். ஆனா இன்னும் வணக்கத்தை வாயும்னு நடிக்கல, இன்னும் நன்றிய நாரி நடிக்கல. அடிச்ச நடிகாயிடும், நடிக்கல. இதுல என்ன தெரியுது? 400 ஆண்டு கால ஆங்கில மொழியை உடைக்க முடியும், 3100 ஆண்டு கால பழமைக்கு தமிழை உடைக்கவே முடியாது. குறுஞ்செய்தி அனுப்புறான். இப்படி இருக்கிறது நிலைமை. ஆனா நடுவூர் சிவா அவர்கள் செய்த பணி, மெயில் ரூஸ்வெல்ட் அவர்கள் ஒரு கல்லூரி மாணவனாக, ஒரு பேரவை தலைவனாக, ஒரு மாணவிய தலைவனாக ஒரு மாணவ பேரவையை உருவாக்கி
தான் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் மனம் பரப்பக்கூடிய தமிழ் மனத்தை உள்ளே வைத்துக் கொண்டு தமிழ் தமிழ் இனம் என்பது மேலே வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வகுப்பு தோழராக வைகோவையே பார்த்து நான் மாணவர் பேரவை தலைவராக இருக்கிறேன், நீங்கள் நிற்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய துணிவு எப்படி வந்தது இந்த மெய் ரூஸ்வெல்ட்டுக்குள்ளே என்று கேட்டால், அவர் ஒரு ரூஸ்வெல்ட் தான் வந்திருக்காது, மெய் ரூஸ்வெல்ட் அதனால் வந்தது. வைகோ நெருங்கிய நண்பர். அதனால் வைகோ அவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு மெய் ரூஸ்வெல்ட் அவர்களுடைய நூலாய்வை பற்றி நான் கன்னிமரா நூலகத்தில் செய்ய போகிறேன், என்னை அவர் அழைத்திருக்கிறார், இதுக்கு நீங்கள் எழுதின தகுதி உரை, வாழ்த்துறை, மதிப்புரை, அணிந்துரை எந்த உரையினாலும் கொடுக்கலாம், ஆனால் இது ஒரு மெய்யுரை. இந்த மெய்யுரைக்கு மெய் ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு நீங்கள் எழுதிய மெய்யுரை இருக்கிறது பாருங்கள். உங்களை பார்த்து சொல்லியும் செல்வன் அனுமனை போல் சொல்லியும் செல்வனாக திராவிட கழகத்தை வாழ்ந்த ஒரு தலைவனை பார்த்து நான் இருக்கிறேன் பேரவை தலைவராக சொன்ன போது அவர் ஒதுங்கி கொண்டாரே, அதை இவர் மீது வைத்திருக்கிற நட்பா, அன்பா, கருணையா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நட்பினுடைய உண்மை, வலிமை, அந்த வலிமை உண்மை அது கூட கிடையாது. ரூஸ்வெல்ட்டின் எளிமை. என்ன சிம்பிள், என்ன சிம்பிள் மேன். இந்த மாதிரி ஒரு எளிய மனிதரை பார்க்க முடியுமா? நான் ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு எந்த நூல் அன்பளிப்பு கொடுத்தாலும் உள்ள எழுதுவேன். திருக்குறளின் 100வது அதிகாரமே வாழ்க எழுதுவேன். நிறைய பேருக்கு 100வது அதிகாரம் என்னன்னு தெரியல. என்ன கேட்டான் ஒருத்தர் 100வது அதிகாரம் என்னன்னு, உன்னை தூக்கி அந்தமான் நடுக்கடல்ல போடன்னு சொன்னேன். திருக்குறள் 100வது அதிகாரம் தேவை, ஏன் 100 வயசு வரைக்கும் வாழற, செத்து போய் இன்னைக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மெய் ரூஸ்வெல்ட் அவருடைய 100வது அதிகாரம் என்ன தெரியுமா? பண்புடைமை. வள்ளுவர் ஏன் தெரியுமா பண்புடைமை 100வது அதிகாரமா வச்சார்? பண்புகே இலக்கணமான எங்க ஆதிரா முல்லை உட்கார்ந்து இருக்க மேடையில சொல்றது பெருமையா நினைக்கிறேன். ஏன் தெரியுமா வள்ளுவர் 100வது அதிகாரமா வச்சார்? சிவா ஒரு பண்புடையவர், ஆதிரா ஒரு பண்புடைய பெண், ஏர்வாடியார் பண்பின் இலக்கணம், பேக்கி பிரபாகரன் பிறர் பண்பையும் சேர்த்து தன் பண்பாக வகுத்துக் கொண்டவர், மெய் ரூஸ்வெல்ட் அவர்கள் பண்புடைமையாக வாழ்கிறவர். அதனால் இந்த மேடையில் தைரியமாக சொல்லுகிறேன், வள்ளுவர் ஏன் பண்புடைமையை 100வது அதிகாரமாக வைத்தார் என்று கேட்டால், ஒருவன் பண்பிலே 99.9% நல்லவனாக இருந்தால் அவன் மனிதன் கிடையாது, அவன் 7% நல்லவனாக இருக்கணும். அதனால் பண்புடைமை 100வது அதிகாரமாக வச்சார். ஆக இந்த புத்தகம் ஏன் 168 சாப்டர்ல முடியுது என்று கேட்டால், அதன் கூட்டுத்தொகை 6. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் போல எந்த திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு தமிழ் அன்னையை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ரூஸ்வெல்ட்டினுடைய உள்ளம், தமிழ் என்கிற உள்ளம், அந்த தமிழுக்கு இறைவன் முருகன், அந்த முருகனுக்கு 6 முகம். அதனால் 168 சாப்டர் முடியுது. நான் அந்த 168 முடிஞ்சோடனே இன்னொன்னு ஏதாவது வரலாறு இருக்கான்னு எடுத்து பார்த்தேன். அற்புதமான வரலாறு மணிவாசக பெருமானத்திலே கிடைச்சது. ஏர்வாடியார் அவர்களே அற்புதமான வரலாறு மணிவாசக பெருமானத்திலே கிடைச்சது. அவருடைய சிவபுராணத்தை அவர் என்ன பண்ணார் தெரியா? 95 வரியில முடிச்சார். ஏன் 95 வரியில முடிச்சார்னா, அதோட கூட்டு எண் 5. அதோட கூட்டு எண் 5. சிவபுராணத்தினுடைய ஒட்டுமொத்த சாரம் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். ஆக நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு கூட்டு எண்ணிக்கை தான் 95. ஏன் மாணிக்கவாசகர் 96 வரி எழுதிக்கூடாத? ஆனா ஏன் 101 மொழி எழுதுற மாதிரி எழுதிக்கூடாத? இல்ல அவருக்கு எழுத தெரியாதா? இல்லையா? 8 போற்றி 6 வெல்க எழுதினாங்க இருக்கே, இன்னொரு வரி எழுத தெரியாதா? ஆனா என்ன பண்ணாரு? 95 நிறுத்திட்டாரு. 95 கூட்டு எண் 5. 5 தகவல் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரம். ஆக சிவபுராணத்தினுடைய ஒட்டுமொத்த முதுகெலும்பு 5 எழுத்து மந்திரம். 5 எழுத்து மந்திரத்தின்குள்ளே அடக்கப்பட்டவன் சிவன். அவன் யார்? முச்சங்கத்தின் தலைவன். அதனால் சிவா என்ற பெயருடைய 168 முடிச்சிருக்க. இந்த நூல் நம்மை எங்கே அழைத்து செல்கிறது என்று கேட்டால், எப்படிங்க அகவை என்பது கடந்து ஒரு மனிதன் பண்பிலிருந்து இறங்காம வாழ முடியும்? எங்கனா ஒரு இடத்துல கோபம் வராதா? எங்கனா ஒரு இடத்துல எரிச்சல் வராதா? ஏதாவது ஒரு இடத்துல நாம வழுவி விழமாட்டோமா? அந்த சமுதாயம் பார்த்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட தமிழ் சமுதாயத்தில் ஒரு இடத்திலும் வழுக்கி விடாமல் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளின் சாதனையை பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பிடிப்பு இன்னொருவர் இதயத்தை பிடித்ததால் நூல் வெளிவந்தது. இல்லைன்னா நூல் வர வாய்ப்பே கிடையாது. எப்படி ஒரு நூல் வரும் இல்லைங்களா?
நாம எழுதுறது வேற, நாம் சிந்தனை இன்னொருத்தர் எழுதுறது வேற. இன்னொருத்தர் எழுதுகிற போதே அந்த எழுதுகோள் மையே வேற. அந்த மையுக்குள் என்ன இருக்கும் என்று கேட்டால், சில மை வெறுமையாக இருக்கும், சில மையில் தலைமை இருக்கும், சில மையில் ஆளுமை இருக்கும். இந்த நூலில் ஆளுமை இருக்கிறது. ஆக இந்த நூலை நாம என்ன பண்ணணும்னா, கல்லூரிகளில் இதை பாடத்திட்டத்தான் வைக்க முடியாது. ஏன்னா 168 சாப்டர், டீச்சர்ஸே படிக்க மாட்டாங்க. முதல்ல ஆசிரியர் சோம்பேறிகள், படிக்க மாட்டாங்க, படிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நல்ல தமிழ், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை கல்லூரி வருகையிலே அந்த குழந்தை வல்லவளாகவும் நல்லவளாகவும் ஆக்குவது ஆசிரியர் வளர்ப்பினிலே. அது ஆசிரியர் வளர்ப்பிலே நீ கிடையாது. ஏன்னா நாங்களாம் ஆசிரியர் இருந்த போது we are very sincere teachers. நான் 32 வருஷம் சலாம் மேரேஜ் காலேஜில் இருந்தேன். 32 ஆண்டுகள் 17 நாட்கள் நான் கையெழுத்து போட்டிருக்கேன் பேராசிரியராக. அந்த கையெழுத்து போட்டதில் ஒரு நாள் கூட நான் லேட் ரெஜிஸ்டர் பார்த்தது கிடையாது. 32 வருஷம் நான் பார்க்கல. ஆனால் நாங்க 30 ஆண்டுகள் கழிச்சு நாங்க அந்த பணி முடிஞ்சு வெளியே வரும்பொழுது நேற்று வந்த ப்ரொஃபசர் கேட்கிறாங்க, லேட் ரெஜிஸ்டர் எவ்வளவு நேரம் இருக்குங்க ப்ரொஃபசர் கேட்டாங்க. தெரியாதுங்க, ஏன்னா எங்களுக்கு இன்னும் கலர்னே தெரியாது, நாங்க பார்த்ததே கிடையாது. 32 வருஷம் நாங்க தான் காலேஜ் கேட்ட திறந்து வரோம், நாங்க தான் டிபார்ட்மெண்ட் கேட்ட திறந்து வச்சுக்கோம், எல்லாமே நாங்க தான் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு லேட் ரெஜிஸ்டர் தெரியாதுங்க, எங்களுக்கு ஏதோ லேட்டஸ்ட் தான் தெரியும், லேட்டு தெரியாதுன்னு